ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டெக் ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா CMF ஃபோன் 2 Pro. ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன். எஸ், இப்போ ப்ரைஸ் ரேட் சம்திங் எங்கேயும் சொல்லலை, ஆனால் இதுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் வரப்போகுது, இல்லை என்னென்னலாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ எப்போ போல நீங்கள் வந்து பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ பார்க்க வீடியோவில் போகலாம். இதோட டிஸ்பிளேக்கு தான் வருவேன். ஆனால் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டைம் தான். ஏன்னா டிஸ்பிளே பற்றி எங்கேயுமே அவங்க வந்து ரிலீஸும் பண்ணல, மூவும் பண்ணல. மேபி அதர் கண்ட்ரியில் எடுத்து வீடியோ போட்டுக்கலாம், பட் ஆனால் நமக்கு அது தேவையில்லாத கண்டென்ட் தான். ஸோ நான் இதில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணது ஒரே விஷயம் தான். இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கம்பல்சரி ஆகுது. இது வந்து 6.5 அந்த மாதிரி ஒரு வேரியன்ட்ல இன்ச்சஸ்ல தான் வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எஸ், இதை தொடர்ந்து என்னென்னலாம் கொடுக்க போகிறோம்னா இந்த Gorilla 5 மேபி Gorilla ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா. ஸோ கேமராஸ் வந்து நியூ டிசைன்ஸாக இன்னும் அப்டேட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது. ஸோ 3 கேமரா வந்து ஒன்று வந்து மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட், அண்ட் தென் லாஸ்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. ஸோ 50 மெகா பிக்சலுக்கான ஒரு 2x லென்ஸோட டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், இது ஒரு கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. ஏன்னா டெலஃபோட்டோ லென்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே 25 பட்ஜெட் மேலே தான் டெலஃபோட்டோ லென்ஸே வரும். மேபி இங்கே நிறைய பேருக்கு டெலஃபோட்டோ லென்ஸ்னாலே என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லை அது எப்படி யூஸ் பண்ணுறது கூட தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா CMF ஃபோன் 2 Pro வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்குது ஒரு நல்ல விஷயம். ஸோ இவங்களும் அதே மிட் ரேஞ்சுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா, அதே 20,000 எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றதான் நம்ம வந்து 28ஆம் தேதி மாதிரி நம்ம பார்க்க முடியும், ஏப்ரல் 28, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட சிப் செட். ஸோ கேமிங்க்கு லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து MediaTek Dimensity 7300 அந்த ப்ரோ சிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோ சிப்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யறதை நான் சொல்லவே வேணாம். ஏன்னா பெரிய பெரிய ஃபோன்ஸ்ல வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வர எல்லா ஃபோன்ஸ்லுமே இதை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க MediaTek. ஸோ நான் என்னோட தரப்புன்னு சொல்றேன், Snapdragon 8 ஜென்ரேஷன்ல வந்து ஒரு 2 or 3க்கு இது நல்ல ஒரு வெயிட்டான ஒரு சப்போர்ட் பண்ணோம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதனால வந்து நீங்க வந்து பப்ஜியை வந்து நீங்க 120 FPS வந்து உங்களால விளையாட முடியும். எஸ், இது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ கேமிங்க்கு இது அத்துப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈட்டிங் சிஸ்டம் முடிஞ்ச அளவுக்கு தகுதிக்கோசம் வந்து கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தான் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல இருக்கலாம், அதுக்கு கீழே மோஸ்ட் ஆஃப் ஆல் வராதுன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கு மேல தான் இருக்க போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட டிசைன்ஸ், அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து யூனிக்காக தான் இப்போ போல கொடுத்துருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை பத்தி நம்ம சொல்லணும்னா, அதாவது என்ன சொல்லணும்னா, ஸோ இது கொஞ்சம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கும், அதுல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கியா, அட நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது ஓகேங்களா? ஆனா இது நம்ம நினைக்கிற அந்த வேறு பிரைஸ் ரேட்டுக்குள்ள வரும். மேபி வந்து ஒரு 23ல கூட இது எடுத்துட்டு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 23ல இருந்து ஒரு 20க்குள்ள மேபி ஒரு 18, 16 அந்த மாதிரி கூட வந்தா இதோட வேல்யூ வந்து எங்கேயோ இருக்கும் நான் சொல்லுவேன். ஆனா இதுல இன்னொரு விஷயமா சொல்ல வந்துட்டேன். ஸோ 16 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா. ஸோ ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மெல்லாம் இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு செல்ஃபி கேமரா தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. பட் இதோட டிஸ்பிளேவோட சைஸும் அண்ட் பேட்டரியும் அண்ட் வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சப்போர்ட் கொடுக்க போறாங்கன்றதா நமக்கு இப்போ பெரிய விஷயமா இருக்க போகுது. ஸோ மற்றபடி ஸ்டோரேஜ் பண்ணி 8GB ரேம்ல தான் வரப்போகுது. 8GB 128 இல்லைனா 8GB 256 வேரியன்ட் தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த 2 ரேம் வேரியன்ட் தான் இது லான்ச் ஆக போகுது. ஸோ பிரைஸ் நம்ம எதிர்பார்த்ததுக்குள்ள வந்தா இந்த ஒரு மாசத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா ஃபோன்ஸ்லுமே இது ஒரு நல்ல பேக்கேஜ் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களோட கருத்து வந்து நீங்க எப்போ போல கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் வீடியோ போடனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக போட காத்துட்டு இருக்கேன். ஸோ லவ் யூ गाइस, பாய். வேற ஒரு தரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்று மாறாதது.